அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதனுடைய நோக்கம் என்றுமில்லாதவாறு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய இந்த மோசமான அரசியல் செயற்பாடுகளை ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வருவதுதான் நோக்கம். கடந்த கால அரசாங்கத்தை குற்றம் சாட்டி ஆட்சிவிடமறிய இந்த என்பிபி குறிப்பாக தற்போதைய ஆட்சியில் இருக்கிற இந்த அரசாங்கம் மிக மோசமான அரசியலை ஒவ்வொரு இடங்களிலும் செயற்படுத்தி வருகின்றது. கடந்த காலத்திலே தாங்கள் அரசாங்க செயற்பாடுகளின் மீது, அதாவது அரச உத்தியோகத்தர்களுடைய செயற்பாடுகளின் மீது தாங்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டோம், அங்கே அரசியலை பிரயோகிக்க மாட்டோம் என்று சொன்ன இந்த சொல்லி ஆட்சிவிடம் ஏறிய இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி முழுவதும் எந்த ஒரு அரசாங்கமும் இலங்கையுடைய வரலாற்றிலே உட்புகுத்தாத முழு அரசியலை இந்த அரசாங்கத்தினுடைய அல்ல அரச உத்தியோகத்தர்களுடைய செயற்பாடுகள் மீது பிரயோகித்து வருகின்றது. அது கட்டுமான பணிகளாக இருக்கலாம், அல்லது அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம், அல்லது முன்கொண்டு செல்லப்படுகின்ற எந்த விடயங்களாக இருந்தாலும் அதுல இந்த ஜேவிபியினுடைய அரசியல் முழுவதும் அங்கே நிறைந்து காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி அரசாங்கத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டு பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு அல்லது கிராம மட்டத்தினுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு ஒரு திட்டம் ஒன்றை முன்மொழி செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய சுற்றறிக்கைகளோட வெளிவந்திருந்தது. கடந்த அரசாங்கங்களை சுட்டிக்காட்டி கடந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு தாங்கள் நேர்மையானவர்கள், நீதியானவர்கள், பாகுபாடு இல்லாதவர்கள், எல்லா மக்களையும் சமத்துவமாக மதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வாய்ச்சவடால் விட்டு வருகின்ற இந்த ஜேவிபி என்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் இந்த பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற அது தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு, பிரஜா சக்தி குழு அல்ல, அது தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு என்று தான் சொல்லலாம். கிராம மட்டத்திலே அவர்கள் உருவாக்கி வருகின்ற அல்லது உருவாக்கியுள்ள இந்த குழு முற்றுமுழுதாக அரசியல் நோக்கத்துக்காக, தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக செயற்படுத்தப்பட்ட ஒரு குழு. உண்மையிலே இந்த கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்து வருவதானால், கடந்த கால அரசாங்கங்களிலே இந்த சுற்றறிக்கைகளை போல, இங்கே என்னுடைய கையில 2 சுற்றறிக்கைகள் இருக்கின்றது. இந்த 2 சுற்றறிக்கைகளை போல பல கவர்ச்சிகரமான வார்த்தைகள், கவர்ச்சிகரமான விடயங்கள், மக்களை பலப்படுத்துகின்ற பல செயற்திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருந்தது. நான் ஒரு அபிவிருத்தி அலுவலராக கிராம மட்டத்திலே கடமையாற்றி இருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே நீண்ட காலம் கடமையாற்றி இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அனுப்பப்பட்ட சுற்றுரூபங்கள், ஒவ்வொரு அரசாங்கத்தால் நடைபெற்ற சுற்றுரூபங்கள் தோல்வியுற்றதுக்குரிய பிரதான காரணம் அங்கே முழுவதுமான அரசியல் தலையீடு அல்ல அரசியல் பிரசன்னம். அதை விட மோசமான அரசியலை தான் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி வந்த இந்த ஜேவிபி என்கிற என்பிபி செயற்படுத்தி வருகின்றது எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரஜா சக்தி என்கின்ற கிராம மட்டத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய தலைவரை நேரடியாக ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழுவுடைய தலைவருடைய சிபாரிசின் பேர்ல தான் அந்த ஒவ்வொரு கிராம மட்டத்தில் இருக்கிற கிராம சிவர் இருக்கிற தலைவர் தெரிவு செய்யப்படுகின்றார். ஒரு கிராமத்திலே ஒரு அபிவிருத்தி நடக்க வேண்டுமாக இருந்தால், கிராமத்திலே திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அல்லது வறுமை ஒழிக்கக்கூடிய மூலோபாயங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், உண்மையிலே அங்கே கிராமத்திலே இருந்துதான் ஒரு தெரிவு இடம்பெற வேண்டும். ஆனால் மாறாக இந்த பிரஜா சக்தி குழுவினுடைய தலைவராக இருப்பவர் ஜேவிபிக்கு அல்ல என்பிபிக்கு நோட்டீஸ் ஒட்டினவராகவும் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றவர்களாகவும் இருக்கின்றார் ஒழிய அவர்களுக்கு சரியான கல்வித்தகம் இருக்கின்றதா அல்லது கல்வித்தகமையை தாண்டி கிராமத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல், ஆளுமை, தொடர்பாளத்துடன் தலைமைத்துவம் இருக்கின்றார் சொன்னால் ஒரு துளியளவும் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு அந்த கிராம மட்டத்திலே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து எந்த ஒரு விடயத்தையும் முன்னேற்றகரமான செயற்பாட்டையும் இந்த அரசாங்கத்தால் செயற்படுத்த முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. உண்மையிலே ஒரு கிராமத்தில இருந்து அபிவிருத்திகளை நோக்கி முன்னேற வேண்டுமாக இருந்தால் கிராமத்திலே தான் அந்த தெரிவுகள் இடம்பெற வேண்டும். பகிரங்கமாக கிராம அலுவலர் பிரிவிலே ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த கிராமத்திலே கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டங்களூடாக மக்களுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையிலே ஒரு அனுபவம் வாய்ந்தவர் அல்லது கிராமத்தில் ஊடாடக்கூடியவர், சமூகத்தில் செயற்பட்டு வருபவர்கள் போன்றவர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல், எந்த சமூகத்திலே ஊடாடுற திறனோ எந்த ஒரு தகமையும் இல்லாதவர்களை தலைவராக தெரிவு செய்து கொண்டு பட்டதாரிகளாக நியமிக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர்கள் என்ற ஒரு பதவியிலே அவர்களை செயலாளராக நியமித்துக் கொண்டுதான் இந்த கட்டமைப்பு வகுக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த இடத்திலே இந்த சுற்றுநிருபம் சொல்லுகின்ற விடயங்களை பார்த்தால் இதை தெளிவாக ஒரு சர்வ வல்லமை படைத்தவராக தலைவர் காணப்படுகின்றார். ஒரு பெம்மையாக இந்த 3 குழு உருவாக்கப்படுகின்றது. இந்த குழுவை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதுல 3 குழுல வந்து சமூக அபிவிருத்தி செயற்குழு என்று சொல்லி ஒன்றை கொண்டு வருகின்றார்கள். இது 5 பேர் கொண்ட ஒரு குழு. இதுலதான் தலைவர் நேரடியாக அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்படுவதாகவும், செயலாளர் பதவி வழியாக அந்த கிராம சேவையினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தராகவும், உறுப்பினர்களாக பதவி வழியாக கிராம சேவகர், சமுத்தி உத்தியோகத்தர், இன்னும் யாரோ ஒருவரை உள்வாங்குகின்ற பதவி வழியான 5 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். சமூக பிரதிநிதித்துவ குழுவில வந்து 10 தொடக்கம் 15 வரையான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அதைத்தான் இவர்கள் கிராமத்தில கொண்டு வந்து தெரிவு செய்கிறதுக்காக முனைகின்றார்கள். அதிலேயும் சில இடங்கள்ல முற்று முழுதாக இந்த தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்திலே சிபார்சின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகின்ற தலைவர் அந்த பட்டியலை கொண்டு போய் அபிவிருத்தி உத்தியோகத்திடம் கொடுக்கின்றார். நாங்கள் பட்டியலை வச்சுக்கிறோம், நீங்கள் இதை போட்டு இந்த நியமனத்தை கொடுங்கன்னு சொல்லி, இந்த பத்திரத்தை நம்பி கொடுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த இடங்கள்ல கூட மிக மோசமான அரசியலை இவர்கள் நகர்த்தி செல்கின்றார்கள். அதை விட ஒரு மூலோபாய குழு என்று சொல்லி ஒன்றை உருவாக்குகின்றார்கள். கிராமத்தில் நடக்கின்ற திட்டங்களை வகுத்தல், நிதிகளை சேகரித்தல், பல்வேறுபட்ட விடயங்களுக்கான ஆலோசனை கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு 5 பேர் கொண்ட குழுவை செயற்படுத்துவதாக இந்த சுற்றுநிறுவனம் சொல்லுகின்றது. அதிலையும் கிராமத்துக்கு வெளியே இருப்பவர்களையும் உள்வாங்கலாம் என்று சொல்லி தங்களுடைய சார்பானவர்களை கிராமத்துக்கு வெளியில நகர்ப்புறங்கள்ல போட்டித்தன்மைகள் இருக்கின்ற போது நகர்ப்புறத்துக்குள்ள வந்து தங்களுடைய அந்த குறிப்பிட்ட கிராம பிரிவில் நிரப்பப்பட முடியாதவர்களை வேற இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து அவர்களையும் இந்த குழுவில உள்ளிருக்கின்ற செயற்பாடுகளை தங்களுடைய அரசியல் அழுத்தத்தின் நிமித்தம் அபிவிருத்தி உத்தியோகத்தை நோக்கி பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு மோசமான ஒரு அரசியல் அதிகாரத்தை அரசு உத்தியோகத்தின் மீது பிரயோகிக்கின்ற செயற்பாடாக இருக்கின்றது. இவர்களுடைய விடயங்களிலே அந்த உண்மையில அதுல ஒரு பலமான நாடு, பாதுகாப்பான வாழ்க்கை என்றுதான் அவருடைய துணைப்பொருள். ஆனால் இங்கே நகைச்சுவை என்னன்னு சொன்னார், உண்மையில நாடு வளமாத்தான் இருக்கின்றது, நாட்டுல வாழக்கூடிய பாதுகாப்பான வாழ்க்கையும் வாழலாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய இந்த அரசியல் மனநிலை மக்களை தவறாக வழிநடத்துகின்ற கிராமங்களில தங்களுடைய அரசியலை தான் முன்னிலைப்படுத்துவோம் என்ற சிந்தனை ஒரு காலமும் இந்த வளமான நாட்டுல பாதுகாப்பான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்காது என்றுதான் இந்த துணைப்பொருளாக இருக்கின்றது. குறிப்பாக மற்ற விடயங்களில் சொல்ல போனால் இதை நான் சொல்லலாம். இந்த 2.1 அவர்களுடைய சுற்றறிக்கையில 1.7 அதுல சொல்லப்படுற விடயத்தை நான் வாய்ச்சி காட்டலாம். சுதந்திரத்துக்கு பின்னர் நமது நாட்டில் பல்வேறு சமூக நலம்புரி நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டதுடன் தற்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த நிகழ்ச்சி திட்டங்களை ஆராயும் போது அவை ஒன்றிணைந்த அணுகுமுறை மற்றும் செயலூக்கமான சமூக பங்கேற்பின்றி நடைமுறைப்படுத்தப்பட்டமை அவதானிக்கப்படுகின்றது. அதன்படி தற்போதுள்ள நிகழ்ச்சி திட்டங்களின் கீழ் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து சமூகத்தில் விமர்சனங்கள் நிலவுகின்றன. கடந்த அரசாங்கங்கள்ல நான் ஏற்கனவே சொன்னது போல பல சுற்றுநிறுவனங்கள் வந்தாலும் அது வெற்றியளிக்காம போனதுக்கு காரணம் இவ்வாறான அரசியல் தலைவர்கள் தான். அந்த அரசியல் தலைவர்களால் தான் வந்து கிராமங்கள்ல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் தோற்று போனது. அதே போல ஒரு திட்டத்தை தான் கவர்ச்சிகரமான சுற்றுநிறுவனத்தின் வருகின்ற இந்த ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய திட்டங்கள் சமூக மட்டத்திலே வெற்றி அளிக்காது. அதுக்கு காரணம் வந்து இந்த அரசியல் தலைவராக இருக்கின்றது. இவர்கள் அந்த பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதுல எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டு இந்த சர்வ வல்லமை படைத்த தலைவரை பொம்மைகளாக நிர்வாகத்தையும் அதுல தலைவருக்கு தான் முழு அதிகாரத்தையும் வழங்குவதாகத்தான் அவர்களுடைய அந்த விடயங்கள் உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றது. சமூக நீதி மற்றும் கோட்பாடுகள் என்ற விடயத்துல சமூக நீதி மற்றும் எவரையும் கைவிடாதிருத்தல் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறோம். நேற்றைய தினம் உயிலங்குளம் பகுதியில மன்னார் மாவட்டத்தில மன்னார் பிரிய செயலாளர் பிரிவில உயிலங்குளம் கிராம பிரிவில் வந்து இந்த பிரஜா சக்தியினுடைய தெரிவு நடைபெற்றிருக்கின்றது. அந்த தெரிவில மூலோபாய குழுன்னு சொல்லி ஒரு குழுவில வந்து இன்னொரு கட்சியை சேர்ந்த அது அவர் அந்த இடத்திலே வசிப்பவராக இருந்தாலும் இன்னொரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெண் ஒரு அரசியல் செயற்பாட்டாளரை ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய அந்த வட்டாரத்துக்கு பிரஜாசக்தி தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற ரெஜினோல்ட் நிசாந்தன் என்கின்ற நபர் உடனடியாகவே நீங்கள் இதில் இருக்க முடியாது, இது அத்தனையும் வந்து ஜேவிபியினுடைய கட்சியினரால் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற விடயங்கள், ஆகவே நீங்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லி மக்களுடைய தெரிவையும் மீறி அந்த பெண் உறுப்பினரை நீக்கி இருக்கின்றார்கள். அதற்கான ஆடியோ ஆதாரங்கள் முழுமையாக எங்களிடம் இருக்கின்றது. இந்த ஆடியோ ஆதாரங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்கள்ல இன்றைய தினம் வெளியிட இருக்கின்றோம். இவர் நீக்கிறது மாத்திரமல்ல, மிக விரும்பா போல ஜேவிபியினுடைய திட்டங்களுக்கு நாங்கள் ஜேவிபியை தான் என்பிபியை தான் முன்னிலைப்படுத்துவோம் சொல்லியும்
அதுல அவர் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் என்ன சொல்லி சொன்னால் இந்த திட்டங்கள் வந்து தாங்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற போதே தங்களுக்கு வழங்கப்பட்டது சொல்லியும் அப்படின்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில தான் இந்த விடயங்கள் புது திட்டங்களாக உள்வாங்கப்பட்டிருந்தாலும் ஏவிபி அல்லது என்பிபிக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தது. கிராம மட்டங்கள்ல வந்து இந்த அமைப்புகளை தங்களுடைய கட்சி அரசியலை வலுவூட்டுவதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது. மற்றது இந்த பிரஜா சக்தி என்றதை கொண்டு வர இன்னொரு நோக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த டிசிசி கூட்டங்கள்ல கடந்த அரசாங்கங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டமா இருக்கலாம், மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டமா இருக்கலாம், அந்த கூட்டங்கள்ல கடந்த அரசாங்கங்கள் சமூக மட்டத்தில் இருக்கிற இவர்களை உள்ளீர்த்து கொண்டு சமூகத்தில் இருக்கிற கிராம மட்ட அமைப்புகள் இருக்கின்றது, ஆர்டிஎஸ் இருக்கின்றது, உமன் ஆர்டிஎஸ் இருக்கின்றது, சனசமூலிய அமைப்புகள் இருக்கின்றது, கமக்கார அமைப்பு இருக்கின்றது போன்ற சிவில் அமைப்புகளை உள்ளீர்த்து கொண்டுதான் கூட்டங்களை கடந்த காலங்களில் நடத்தியிருந்தார்கள். ஆனால் இந்த புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர் உடனடியாகவே கிராம மட்ட அமைப்புகள்ல இருக்கிற கிராம மட்ட உறுப்பினர்கள் வந்து இந்த இதுக்கு வந்து அழைக்கப்படுவதில்லை. அந்த சுற்று நிறுவனத்திலையும் வந்து அவர்கள் தெளிவாக அரச உத்தியோகத்தர்களும் ஏனைய பெரிய சபையினுடைய தவிசாளர்கள் உள்ளிட்டவர்களும் திணைக்களங்களுடைய தலைவர்களும் தான் கலந்து கொள்ளலாம் என்ற விடயத்தை கொண்டு வந்திருந்தார்கள். இது கடுமையான இன்றைக்கும் வாத பிரதிவாதங்களை கொண்டு போய் சேர்த்துக்கின்றது. குறிப்பாக ஒரு வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வட்டார பிரதிநிதி கூட ஒரு பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டால் எவ்வாறு கிராம மட்டத்தினுடைய பிரச்சனைகளை பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கொண்டு வரலாம் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் முடிவுகள் எடுக்கப்படாவிட்டாலும் மக்கள் பிரச்சனைகள் பேசுபொருளாக்கப்பட்டது, தீர்மானங்களாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளின்படி இந்த டிசிசி கூட்டங்கள்ல சமூக மட்ட அமைப்புகள் யாரும் பங்கேற்க முடியாது என்ற விடயம் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது இவர்களுடைய பிரதான நோக்கம் இந்த பிரஜா சக்தியின் மூலம் ஒவ்வொரு கிராம சபை பிரிவிலையும் வந்து ஒரு தங்களுடைய வாழ்பிடிகளாக இருக்கின்ற தங்களுடைய எடுபடிகளாக இருக்கின்ற இந்த என்பிபியினுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்துவிட்டு அந்த தெரிவினூடாக அவர்களை டிசிசி கூட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான். இந்த டிசிசி கூட்டங்கள்ல கொண்டு போய் அவர்களையும் வைத்து அந்த கூட்டங்கள் நடத்துவதும், அந்த கூட்டங்களை தங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்வினையாற்றக்கூடிய கூட்டங்களாக இல்லாமல் சுமூகமாக முடிக்கக்கூடிய கூட்டங்களாகத்தான் மாற்ற நினைக்கிறார். காரணம், அரசு உத்தியோகத்தர்கள் ஏற்கனவே அந்த கூட்டங்களை கலந்து கொண்டாலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சனைகளை யாரும் கதைக்க போறதில்லை. அதே போல இந்த ஜேவிபியினுடைய நியமனத்தில சிபாரிசுல போற தலைவர்கள், கிராம மட்டத்தினுடைய தலைவர்கள் அந்த கூட்டங்களை கலந்து கொள்கின்ற போது தங்கள் அரசாங்கத்தை அவர்கள் யாரும் விட்டுக் கொடுக்க போறதில்லை. ஆகவே இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிசிசி கூட்டங்கள் எதிர்காலத்திலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த கேள்விக்குட்படுத்தப்பட்ட விடயங்கள் கூட எதிர்காலத்திலே கேள்விக்குட்படுத்தப்படாமல் அரசாங்கத்துக்கு எதிர்வினையாற்றக்கூடிய கருத்துக்கள் வராமல் சுமூகமான முறையில் இந்த கூட்டங்களை நடத்துவதுதான் என்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக சொல்றோம். இந்த பிரஜா சக்தி என்ற அமைப்பு கொண்டு வருவதன் நோக்கம் கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பதல்ல, இவர்கள் கிராம மட்டத்திலே தங்களுடைய அரசியலை ஸ்திரப்படுத்துவதுதான். நாங்கள் சவால் விடுக்கின்றோம். இந்த பிரஜா சக்தியிலே அரசியல் இல்லை என்று சொன்னால் வவுனியா மாவட்டத்தை தாண்டியும் அல்லது வவுனியா மாவட்டத்திலே யாராவது என்பிபியினுடைய ஜேவிபியினுடைய பிரமுகர்கள் இருந்தால் பகிரங்கமாக நான் சவால் விடுக்கின்றேன். இந்த விடயங்கள் தொடர்பாக பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார். முதுகெலும்பில் இருந்தால் அவர்கள் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் எங்களோட விவாதிக்க வரட்டும். நாங்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரஜா சக்தி தொடர்பான விளக்கங்களையும் இந்த பிரச்சனைகளையும் தர தயாராக இருக்கிறோம். ஆகவே அவர்களை நான் இந்த முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு வர வேண்டும் என்ற விடயத்தையும் இல்லை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி. இந்த பிரஜாசக்தி ஒன்று உருவாக்கப்பட்டதன் பின்னர் உள்ளூராட்சி மன்றங்களுடைய ஆதிக்கம் அல்லது அதனுடைய செயற்பாடுகள் மங்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இதனூடாக ஏற்படும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல கிராம மட்டங்களிலே வறுமையை ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் கிராம மட்டங்களே அமைப்புகள் இருக்கின்றது. கிராம மட்டங்கள் வட்டாரம் என்று தெரிவு செய்யப்பட்ட வட்டார உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவதும் பிரச்சனைகளை முன்னோக்கி கொண்டு வருவதும் அபிவிருத்தி திட்டங்களை நோக்கி முன்னகட்டும். ஆனால் இங்கே நேரடியாக ஜேவிபியினுடைய தலையீடை அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய தலையீடை கிராம மட்டங்களிலே வலுவாக்கம் செய்வதனுடைய காரணம் மத்திய தரப்புகள் என்பிபி எல்லா இடங்களிலையும் இந்த வட்டார அரசியலையோ அல்லது தங்களுடைய அரசியலை செய்ய முடியாதது இந்த தலைமைத்துவம் ஊடாக கிராம மட்டங்களிலே தங்களுடைய சிபாரிசின் பேரில் வருகின்ற தலைவர்கள் ஊடாக தங்களுடைய திட்டங்களை எதிர்காலத்தில் வகுப்பதன் ஊடாகவும் வந்து இந்த பெரிய சபைகளுக்குரிய அதிகாரங்களை அந்த அந்த சொல்லப்பட்ட வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை தங்களுடைய கைக்குள் கொண்டு செல்வதும் அல்லது இந்த தலைவர்கள் ஊடாக நகர்த்தி செல்வதன் ஊடாக வட்டாரங்களில் இருக்கிற பிரதிநிதிகள் இந்த விடயங்கள்ல அதை தாண்டி வேலை செய்ய முடியாத சூழல் எழுகின்றது. உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கின்ற வேலை திட்டங்களை கூட
இந்த தலைவர்கள் ஊடாகத்தான் நகர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்காலத்தில் இருக்கின்றன. குறிப்பாக தலைவருக்கு தலைவர் அவருக்கு கீழ் உள்ள நிலைகள் தான் சமுத்தி உத்தியோகத்தர் மற்றும் கிராம சேவையாளர்கள் ஆகியோரும் இருப்பதன் காரணமாக அவர்களுடைய பதவி நிலை இப்போது ஒரு கேள்விக்குறியான நிலைமையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அரச உத்தியோகம் என்றது நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றேன். கிராம சேவகர் ஒரு போட்டி பரீட்சை மூலம் தெரிவு செய்யப்படுகின்றார். பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பட்டம் முடித்து நியமனம் கொண்டு வழங்கப்படுகின்றார். ஆனால் இந்த ஜேவிபியினுடைய நியமனம் என்றது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக யாராவது ஒருவரை சமூகத்திலே சமூக அந்தஸ்து என்ன அல்லது சமூகத்திலே அவருக்கு என்ன ஊடாட்டம் என்ன, அவருடைய பொறுப்புணர்வு என்ன, தலைமத்துவம் என்ன, எந்த விடயத்தையும் பார்க்காமல் தங்களுடைய கட்சியினுடைய சார்பிலே ஒருவரை நியமிப்பது என்பது ஏற்கனவே கிராமத்தை வேலை செய்கின்ற அரச நியமனங்களையும் அரசு உத்தியோகத்திலையும் கேள்வி உட்படுத்தா இருக்கும். இதில் அவர்களுடைய சுற்று நிருபத்தின் படியே நான் வாசிக்கின்றேன். இந்த சுற்று நிருபம் வந்து PSDAD PWS 0125 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதி செயலகத்தால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபம். அதிண்ட உறுப்புற 5.8 என்ற உறுப்புற சொல்லுது, அனைத்து நியமனங்களும் செயற்குழுவின் ஏகமனதாக இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செய்யப்படுதல் பொருத்தமானது என்பதுடன் அவ்வாறு அல்லாத சந்தர்ப்பம் ஒன்றில் தலைவரின் தீர்மானமே இறுதி தீர்மானமாகும். அப்ப எல்லா விடயங்களையும் கொண்டு வந்து எல்லா கமிட்டியையும் நீங்கள் போம் பண்ணலாம், எல்லா விடயங்களையும் செய்யலாம். ஆனா முடிவெடுக்கிறது வந்து தலைவர் தானன்னு சொல்லி சொன்னால் அங்க இருக்கிற அரசு உத்தியோகர்கள் எல்லாம் டம்மியாகத்தான் இருக்க போகிறார்.